வெல்கம் டு லஸ்யா சேனல். இப்போ காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானலை வச்சுட்டு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே நறுக்கி வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கலாம். இது வதங்கட்டும். ஒரு முழு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி மிக்சியில் அதை அரைக்க முடியாது, அதனால் அம்மியில் அரைச்சி இதோட சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். 3 தக்காளி மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். அது கூடவே சுடுதண்ணியில் நல்லா கழுவுன காலிஃப்ளவரையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா 2 ஸ்பூன் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துக்கலாம். அரை லிட்டர் தண்ணி சேர்த்து கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வேக விட்டுடலாம். அரை வேக்காடு வெந்த உடனே ஒரு சின்ன தேங்காவில் அரை மூடி தேங்காவும் லைட்டாக பொட்டுக்களையும் சேர்த்து அரைச்சி இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணி பத்தலாம், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மல்லித்தலை கொஞ்சம் தூவிக்கலாம். இது சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.